இந்தியாவிலே மர்மம் நிறைந்த கோவில் இதுதான். இங்கு கருவறையில் சிலை இல்லை, யோனி வடிவில் இருக்க இயற்கையான கல் மட்டும்தான். இந்த கோவிலில் இருக்க அம்மனுக்கு வருடத்துக்கு 3 நாள் மாதவிடாய் வருதுன்னா நம்புவீங்களா? ஏன் அந்த 3 நாட்கள் துணி சோப்பகமா? ஏன் கருவறையில் யோனி வடிவ கல் இருக்கு? ஏன் வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் அந்த நாட்களில் மட்டும் வராங்க? இந்த சிவப்பு நீரை தான் தீர்த்தமாக கருதுறாங்க அங்கே வாழ்கிற மக்கள். ஏன் பிரம்மபுத்திரா நதி சிவப்பாக மாறுது அந்த நாளில் மட்டும்? இப்படி பல கேள்விகள் இங்கே விடையில்லா மர்மமாகவே இருக்கு. ஒரு குட்டி கதையை பார்ப்போம். பார்வதி தேவியின் உடலை ஏந்தி கொண்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தார். சிவனின் ருத்ர தாண்டவம் அழிவை நோக்கி போயிடுன்னு விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தால் பார்வதி தேவி உடலை துண்டாக்கினார். பார்வதி தேவியின் கருப்பை விழுந்த இடம் தான் காமாக்கியா. எப்படி பார்வதி இறந்தாங்கன்னு தானே கேட்குறீங்க? பார்வதி தேவியின் அப்பா தக்ஷன் சிவனை எல்லார் முன்னிலையும் அவமதிச்சனால யாகத்தியில விழுந்து இறந்துருப்பாங்க. நரகாசுரனோட லவ் ஸ்டோரி. காமாக்கியா தேவி மேல தீராத காதல் கொண்ட நரகாசுரன் சக்தி தேவி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. அம்மன் என்ன சொன்ன தெரியுமா? ஒரே இரவுல இந்த மலை மேல கோவில் கட்டணும், அதுவும் பிரம்மபுத்திரா நதியிலேருந்து. தன்னோட அசுர சக்தியை பயன்படுத்தி கோவிலை கட்டி முடிச்சான். அம்மன் வெடிவதற்குள் சேவலை கூவ செய்தார். இப்படித்தான் காமாக்கியா அம்மன் அவன் திருமணத்தை தவிர்த்தாள். சக்தியின் நேரடி இருப்பிடமாக நம்பப்படுது காமாக்கியா கோவில். சயின்டிஸ்ட்கே புரியாத மர்மமாக இருக்குது. அந்த 3 நாள் மட்டும் ஏன் தண்ணீர் சிவப்பாக மாறுதுன்னு. வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் கூடுறாங்க அம்புமாச்சி திருவிழாவுக்கு. சயின்ஸிற்கு அப்பாற்பட்ட சக்தி தான் இங்கே எல்லாத்தையும் வழிநடத்துது. கடவுள் ஒரு உருவம் இல்லாமல் இருக்கலாம், இயற்கையே தெய்வம். அதனால தான் இங்கே சிலை இல்லை. காமாக்கியா தேவி ஆசாம்.